மாசி மாதம் மகா சிவராத்திரி கடந்த மறுநாள் வட தமிழகத்தின் கிராமங்கள், குறிப்பாக வேலூர், திருவண்ணாமலை, கீழ்பென்னாத்தூர், விழுப்புரம், மேல்மலையனூர் முழுவதும் ஒரு விசித்திரமான உற்சாகம் கலந்திருக்கிறது. இன்று மயான கொள்ளை. பழமையான கதை. பண்டைய காலத்தில் பிரம்மாவுக்கும் சிவபெருமானைப் போல 5 தலைகள் இருந்தன. அந்த 5 தலைகள் அவருக்கு ஆணவத்தை தந்தன. நானும் சிவனுக்கு நிகரானவன் என்று கர்வம் கொண்டார் பிரம்மா. இதைக் கண்ட சிவன் கர்வத்தை அடக்க பிரம்மாவின் ஒரு தலையை கொய்தார். ஆனால் அதனால் சிவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அருந்த அந்த தலை, கபாலம், சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டது. சிவன் எதை உணவாக எடுத்தாலும் அந்த கபாலமே அனைத்தையும் விழுங்கிவிடும். பசி, துயரம், சுடுகாட்டில் அலைந்து திரியும் பரமசிவன். அப்போது சிவனை காக்க வந்தாள் அம்மன். பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரியாக உருவெடுத்தாள். அவள் மயானத்தில் உணவு இறைத்தாள். சுண்டல், தானியம், பழங்கள். அந்த உணவை உண்ண கபாலம் சிவனின் கையிலிருந்து கீழே இறங்கியது. அந்த நொடியில் அம்மன் விஸ்வரூபம் எடுத்தாள். கபாலத்தை மிதித்தாள். சிவன் விடுதலை பெற்றார். பசி நீங்கியது. பாவம் கழிந்தது. அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்தே இன்று வரை மயான கொள்ளை நடைபெறுகிறது.